சட்டப்பேரவை இன்னைக்கு செம என்டர்டெயின்மெண்ட்டாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா, தளபதி விஜய் சும்மா மாஸ் காட்டியிருக்காரு. சோஷியல் மீடியாவை தொறந்தாலும் சரி, நியூஸ் சேனல் தொறந்தாலும் சரி, ஒரு மனுஷன அன்னைக்கு பேசு பேசுன்னு சொன்னீங்க. ஆனா, அந்த மனுஷன் பேச ஆரம்பிச்சதுக்கப்புறம் எல்லாருமே துண்ட காணோம், துணிய காணோம்னு ஓட ஆரம்பிச்சிட்டீங்களேன்னு தொடர்ந்து கருத்துக்கள் வந்துக்கிட்டே தான் வந்திருக்கு. ஏன்னா, பேரவையில சிங்கம் மாரி கர்ஜிச்சிருக்காரு. அதில எந்த மாற்றமும் இல்ல. அதில அவர் சொன்ன விஷயங்கள் எல்லாமே அல்டிமேட்டா இருந்துச்சுங்க. அதில அந்த மனுஷன் சொல்லும்போது, "மக்கள் பணத்த தொடமாட்டோம், தொடவும் விடமாட்டோம். ஏற்கனவே தொட்டவங்கள விட்டு வைக்கவும் மாட்டோம்." அப்படின்னு பேச, என்ன ஒண்ணுன்னா, கொஞ்சம் ஆடியோ லான்ச் பாணியில அப்பப்ப இந்த குட்டி கதை, இது எல்லாமே வர ஆரம்பிச்சு, அவர் ஒரு குட்டி ஸ்டோரி சொன்னாரு. ஒரு வயசான பெரியவரு வெயில்ல இருந்துகிட்டு இருந்தாரு. அப்போ ஒரு பையன் அ அவர பார்த்து கேட்டான். "என்ன அங்க நிக்கிறீங்க?" அப்படின்னு ஏதோ கேட்டுக்கிட்டு இருக்கிறப்ப, அவரு "ஒண்ணும் இல்ல, உங்க அப்பாவ தேடிக்கிட்டு இருக்கேன்." அப்படிங்கிற மாரி சொன்னாராம். சொன்ன உடனே அது கை தட்டினாங்க. "என்ன, நான் சொன்னது சம்மந்தமே இல்லாம, நக்கலா, கிண்டலா ஏதோ மாரி இருக்கா? இது மாரி சம்மந்தம் சம்மந்தம் இல்லாம நக்கலா, கிண்டலா எங்களுக்கு பேசத் தெரியும். கைவசம் இருக்கு. ஆனா, மக்களுக்கு பயன்படுறது மாரி ஆக்கப்பூர்வமா பேசணும். அதாவது கட்சிய ஆரம்பிச்சுட்டு தான் எல்லாரும் ஒவ்வொருத்தவங்க வீட்டுக்குள்ள போவாங்க. ஆனா, நாங்கலாம் ஒவ்வொருத்தவங்க வீட்டுக்குள்ள போனதுக்கப்புறம் தான் கட்சியே ஆரம்பிச்சோம். அத முதல்ல புரிஞ்சுக்கணும். மக்கள பத்தி பேசுங்க. ஆக்கப்பூர்வமா செயல்பாடுகள பத்தி பேசுங்கன்னா, அத விட்டுப்புட்டு சும்மா எப்ப பார்த்தாலும் சோஃபா மாடல் ஆட்சி. அது என்னங்க சோஃபா? இந்த சோஃபாங்கிறது இத எனக்கு புரிஞ்சுக்கிறதுக்கே பார்த்தீங்கன்னா, எனக்கு டைம் எடுத்துச்சு. சோஃபாங்கிறீங்க. இந்த சோஃபாங்கிறது, டீப்பாய்ங்கிறது, பர்னிச்சரு, இந்த ஐட்டம் எல்லாத்தையும் வெளியில போய் வச்சுக்கங்க. பாத்திர கனவ இது மாரியாவது போட்டு நீங்க அங்க சேல் பண்ணிக்கங்க. பர்னிச்சர் இது பண்ணிக்கங்க. சட்டசபைக்கு வந்தோமா, ஆக்கப்பூர்வமா மக்களோட பிரச்சனைகள் என்ன, அது குறித்து பார்த்தோன்னா பேசுங்க. நாங்க எங்களுக்கு தெரியாது தெரியாதுன்னு சொல்றீங்க. தெரியாதுதான். உங்கள மாரி கொள்ளையடிக்க தெரியாது, ஊரடிச்சு உலையில போட தெரியாது, பொய் பேச தெரியாது, திருட தெரியாது. மக்களுக்கு நல்லது செய்யணுமே தெரியுமே தவிர, மக்களுக்கு நல்லது செய்ய தெரியுமே தவிர, மக்களோட பணத்த எப்படி ஆட்டைய போடணும்லாம் எங்களுக்கு தெரியாது. இதெல்லாம் எங்களுக்கு தெரியாமலே பார்த்தோன்னா இருந்துட்டு போகட்டும். கடைசி வரைக்கும் இத பத்தி நாங்க தெரிஞ்சுக்கவும் விரும்பல. அப்படிங்கிற மாரிலாம் பார்த்தோன்னா சொல்ல. இதில என்ன ஒண்ணுன்னா, இப்ப முதலமைச்சர் மேல சில குற்றச்சாட்டுகள்லாம் வந்துச்சு. ஏன்னா, அவருக்கு ரைட் ஹேண்ட் மாரி இருக்காப்லைல, அந்த ரூட் ஜெகதீஷ். அந்த ஜெகதீஷ்க்கு பார்த்தோன்னா, இப்ப கவர்ன்மென்ட் போஸ்டிங் போட்டு குடுத்துருக்காங்க. அதாவது முதலமைச்சர் விஜயோட அரசியல் பிரிவு தனி செயலாளராக நியமிக்கப்பட்டிருக்காரு. அதோட ஆர்டர் காப்பி பார்த்தோன்னா, கடந்த மே மாசம் 12ஆம் தேதியே பார்த்தோன்னா வெளியாயிருக்கு. ஆனா, இப்போ வரைக்கும் அத பத்தின எந்த ஒரு விஷயமும் வெளிய வராம சத்தம் இல்லாம வந்திருக்கு. இத ஏன் மறைக்கணும்? குடும்ப ஆட்சி எல்லாம் சொல்றீங்க. வேண்டப்பட்டவங்க யாரும் எப்பயும் உள்ள இருக்கக்கூடாது. அவங்களுக்கெல்லாம் எதுவுமே செய்யக்கூடாதுன்னு சொல்லக்கூடிய தளபதி விஜய், அவருக்கு வேண்டப்பட்ட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ல எல்லாமே பார்த்தோன்னா, அன்னைக்கு என்னன்னா ஜோசியருக்கு ஒரு வேல போட்டு குடுத்தாரு. அதுக்கப்புறம் சொன்னப்பட்டப்ப அரசாணை ரிட்டர்ன் வாங்குச்சு. இன்னைக்கு என்னன்னா, அவரோட கூடயே இருக்கக்கூடியவருக்கு ரைட் ஹேண்ட் மாரி போட்டு குடுத்துருக்காரு. இதெல்லாம் பார்த்தோன்னா நல்லாவா இருக்கு? அப்ப இதுக்கு பேரு என்னது? அதே வித தப்ப தானே விஜய் செய்றாரு அப்படின்னு ஒரு பக்கம். இன்னொரு பக்கம், பதவி வரும்போது பணிவு வரணும், துணிவு வரணும். நிலை உயரும்போது பணிவு வரணும். ரொம்ப ஆடுறாப்புல இது எதுல கொண்டு போய் முடிய போகுது தெரியலன்னு இன்னொரு பக்கம் அவர விமர்சனம் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. இதுல இவர் சொன்ன கதைக்கு உதயநிதி வெளியில என்ன சொன்னாருன்னா, "எப்பா நாங்களாவது பார்த்தோன்னா, அப்பா யாருன்னு தேடிக்கிட்டு இருக்கோம். ஆனா செங்கல்பட்டு கோர்ட்ல கணவன காணோம்னு தேடிக்கிட்டு இருக்காங்க. புள்ளைய காணோம்னு தேடிட்டு இருக்காங்க. அது தெரியுமா?" அப்படின்னு அவங்க பங்குக்கு பார்த்தோன்னா வெளுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அப்புறமும் இவர் இருக்கார்ல, எம்பி எம்.எம். அப்துல்லா. அவர் என்ன சொன்னாருன்னா, அவர்கிட்ட "உங்க அப்பா எங்கே காணோம்னு கேட்டா, எங்க அப்பா வீட்ல இருக்காரு, ஆஃபீஸ்ல இருக்காருன்னு இருக்கிற இடத்த சொல்லுவாரு." யாரு? உதயநிதி சொல்லுவாராம். அதே உங்க புள்ளைங்க கிட்ட போயி உங்க அப்பா எங்க காணோம்னு கேட்டா, அந்த ஆளு எங்க அப்பனே இல்லைன்னு பார்த்தோன்னா சொல்லும். அப்படின்னு முதலமைச்சர் விஜய ரொம்ப மறைமுகமா, கேவலமா பார்த்தேன்னா பேசி, திமுக முன்னாள் எம்பி வச்சு பார்த்தோன்னா செஞ்சிருக்காருங்க. அதோட மட்டும் இல்லாம நம்ம தளபதி விஜய் கடைசியா சம்பவம் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது நாங்க எங்கள பார்த்து ஈவில்ன்னு சொன்னாங்க. ஆனா அத ஒரு டெவில் சொல்லலாமான்னு சொல்லிட்டு, நான் வேணா ஒரு ஆக்ஷன் ஒண்ணு பண்ணி காட்டலாம்னு நெனச்சேன். உங்க அனுமதியோட பண்ணி காட்டவான்னு இவரு பண்ணி காட்டுனோனே, அங்கருந்து வெளில வந்த உதயநிதி, அவரு இது என்ன ஷூட்டிங் ஸ்பாட்டா என்னன்னு தெரியலங்க. இன்னும் கொஞ்ச நாள்ல கேரவன் வந்துரும், எல்லாம் வந்துரும். அப்புறம் ஐட்டம் டான்ஸ்லாம் ஆடுவாங்க. இது என்ன சட்டசபை மாரியா இருக்கு அப்படின்னு அவரு பார்த்தோன்னா காண்டா இருந்தாரு. சிவசங்கர் மொதற்கொண்டு எல்லாருமே பார்த்தோன்னா வச்சு கிளி கிளின்னு பார்த்தோன்னா கிழிச்சுட்டு போனாங்க. ஸோ இன்னைக்கு முழுக்க முழுக்க பரபரப்பா இதுதாங்க பார்த்தோன்னா பேசப்பட்டது. இத கண்டிப்பா நீங்க லைவாவும் பார்த்துருப்பீங்க. இத பத்தி உங்களுக்கு தோணக்கூடிய கருத்துக்கள மறக்காம கீழ இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க.